இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திட்டம் போட்டு அம்மாவும் பொண்ணும் மொத்த குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கப்பா. நிறுத்து சிபி. என்ன பேசுற நீ? என்ன பிளான்? என்னமோ திட்டம் போட்டாங்கன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. அவங்க ஒண்ணு திட்டம் போட்டு இந்த குடும்பத்தை ஏமாத்தான்னு அவசியம் இல்ல. இது யார் குடும்பம்? என் தங்கச்சி குடும்பம்டா. இந்த குடும்பத்துக்கு தமிழை விட உரிமையான பொண்ணு யாரா இருக்கா? செய்யாத தப்புக்கு அம்மா என் தங்கச்சியை பல வருஷம் ஒதுக்கி வச்சிருக்காங்கடா. இந்த தப்ப சரி செய்யணும், குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், பாட்டி அம்மாவையும் பேச வைக்கணும்னு தமிழ் போராடி இருக்கா. அதுல என்னடா தப்பு இருக்கு? ஓஹோ, இவங்க போராடுறதுக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சதா? சிபி, நீ என் பிள்ளை தானே? தமிழுக்கு சொந்த தாய் மாமா மகன் தானே? உன்னை கட்டிக்கிறதுக்கு தமிழுக்கு உரிமை இல்லையா? நான் இந்த குடும்பத்தை சேர்க்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல. அதை என் மருமக தமிழ் செஞ்சிருக்கிறா. அதுல என்னடா தப்பு இருக்கு? அப்பா நிறுத்துங்கப்பா, போதும் போதும்பா. நீங்க சொன்னதெல்லாம் இவங்க புருஷன் உங்களை கொல்ல பார்த்தவருப்பா. அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சிபி, உனக்கு தெரியுமா தமிழ் அப்பா என்ன கொல்ல பார்த்தாரு? உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? மத்தவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு நீ கற்பனை வளர்த்துக்காத. சிபி, அவன் என் உயிர் நண்பன்டா. அதுக்கப்புறம் தான்டா என் தங்கச்சியோட புருஷன். அப்படி ஒரு தப்ப அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். யார் சொன்னாலும் சரி, ஏன் அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்கல்ல? அப்படியே எடுத்துக்கோங்கப்பா. ஆனா உங்க நம்பிக்கைய என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி என்ன ஏமாத்தி தாலி கட்ட வச்சவ இவ கூட என்னால வாழவே முடியாது. சிபி, தெரியாம தான் கேக்குறேன். ஏமாத்தனான்னு சொல்றிய? அவ ஏமாத்தி என்னடா சாய்ச்சா? இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருக்கலா? தமிழ் இந்த வீட்டுக்கு வந்ததுல இந்த குடும்பம் குடிமொழி போச்சா? சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. தமிழால இந்த குடும்பத்துல ஒரு கடுகளவு கெட்ட நடந்திருக்கான்னு சொல்லு. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். என்னமா வர்றதுக்கு முன்னால இந்த குடும்பம் அப்படியே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்த மாதிரியும், அவ வந்துதான் இந்த குடும்பத்தோட நிம்மதியை அழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சிபி, தமிழ் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது குடும்பமாவே மாறி இருக்கு. இதோ ஓ முன்னால நான் உயிரோட நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது தமிழால தான். என்ன எல்லாரும் ஜடமா தானே பாத்தீங்க? எனக்குள்ள உயிர் இருக்கு, எனக்குள்ள உணர்வு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டது ஏன் மருமக தமிழ் தான். அவளை ஒதுக்கி வைக்க போறியா நீ? நீ அவ கூட வாழு வாழாத, அது உன் விருப்பம். ஆனா இந்த உண்மையை எந்த சிச்சுவேஷன்லயும் நீ என் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. இத நானே சொல்றதுக்கான நேரம் வரும். அது வரைக்கும் நீ இத சொல்லி இந்த குடும்பத்தை ரெண்டாக்க கூடாது. இது உன் அப்பா என் மேல சத்தியம்.